கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேலையிலையும் நம்ம பலிகளை பற்றி பார்ப்போம். பலிகள் என்னென்ன பலிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் நன்மை செய்வது ஒரு பலி. நன்மை செய்வோம், தான தர்மம்னு செய்யணும், பண்ணணும். நீதிமானுடைய ஆசி, அது நன்மைகள் முடியும். எப்படின்னா எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 27:24 ஒரு நிமித்தம் அங்கே அவர்களுக்கு தயவு பார்க்கணும். ரோமர் 7:17-18 சொல்லப்பட்டிருக்குது. நன்மை செய்ய அவர் மாத்திரம் இருக்கிறார். அவர் மட்டும்தான் இருக்கிறார் நன்மை செய்யறதுக்கு. நன்மை செய்ய முடியவில்லை. நன்மை செய்யறதுக்கு நமக்கு மனசு இருக்குது, ஆனால் நம்மளால் முடியாது. இயேசு மாத்திரம்தான் நன்மை செய்யறதுக்கு நம்மளை இது மட்டும் நன்மை செய்ய வைப்பார். அதே போல் இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. அது மாதிரி ஃபஸ்ட்டு தான தர்மம் பண்ணுவது பலி. தான தர்மம் ஒரு பலி, நன்மை செய்வது ஒரு பலி. அதுக்கப்புறம் பாருங்கள், தசமபாகம் காணிக்கை தான தர்மம் அல்ல. தசமபாகம் காணிக்கை அது நம்ம கடமை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கடமை. அது தான தர்மத்தில் சேராது. தான தர்மன்றது வேறு, ஏழைகளுக்கு இறங்குகிறோம், கத்தர் கடன் கொடுக்குறாங்க, அதுதான் தான தர்மம். வலது கை செய்யறது இடது கை செய்யக்கூடாது. அதுதான் தெரியாமல் இருக்கிறது தான் தான தர்மம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போஸ்தலர் 12:33. அது மட்டும் இல்லை, உங்கள் கருத்து உதவாயிடுச்சு, உதவாததாக என்னாச்சு போச்சு, பிச்சை எடுக்கிறல்ல, அது இந்த தத்திற்கு நம்மளுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று பிச்சைக்காரனுக்கு கொடுன்றது. நம்முடைய சொத்துக்களை விற்று பிச்சைக்காரனுக்கு உதவாத பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து விற்றுட்டு பிச்சைக்காரனுக்கு கொடுன்றது. அது மட்டும் இல்லை, தரித்திரனை குறித்து பராமரிக்கணும். தரித்திரனை நினைத்து பராமரிக்கணுமா, அவனுக்கு பராமரிக்கணும். அது ஒரு பலி. அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 6:10 சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி தானியேல் 11:31 கேட்பவன் நாம் இருக்கக்கூடாது. அன்றாட பலி. அன்றாட பலி எது தெரியுமா? உன் ஜபஜீவன் தான் அன்றாட பலி. 3 வேலையும் ஜெபிக்கும் ஜப வேலை தான் அன்றாட பலி. சரிங்களா?